அந்த இடம் யாரு வாங்கினது, அது யாரு கட்டுனது, இப்ப அது 2 பேரும் மல்லுகிறாங்க, அதனுடைய விளக்கம் கொடுக்கணும். அதாவது பாலஸ்தீன பூமி இருக்கு பாருங்க, இஸ்ரேல், அது யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. அது யாருக்கு சொந்தம் என்பதற்கு ஆதில இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அங்க சாலமன்கிறவர் தான் சுலைமான் நாங்க சொல்லுவோம். சாலமோன்கிற தீர்க்கதரிசி தான் அந்த பைத்துல் முகத்தஸ்ங்கிற அந்த புனித ஆலயத்தை கட்டி அத ஒரு புனித நகரமா அவர் டிக்ளேர் பண்றார். அவருக்கு பிறகு அந்த பகுதியில் இருந்ததெல்லாம் யூதர்கள் தான். அந்த பாலஸ்தீன் இஸ்ரேலுடைய பகுதிகளில் இப்ப இந்த யூதர்கள் இருக்காங்க, இந்த யூதர்கள் தான் அங்க இருந்தாங்க. இருந்த யூதர்கள் கிறிஸ்துவமும் அந்த பகுதியை சேர்ந்தவர் தான். ஏசுநாதருங்கிறம பெத்லஹேம்ங்கறாங்கல, அதெல்லாம் அந்த மண்ணுல தான் வருது. அப்ப அங்கதான் இருக்கிறாங்க. ஏசுநாதர் அந்த யூத குடும்பத்தெல்லாம் பிறக்கிறாரு. அந்த யூதர்கள் அதான் இஸ்ரவேல் சொல்றாருல, இஸ்ரவேலர்ங்கிறதா யூதர்கள், இஸ்ரவேல் என்பவருடைய யாக்கோபுடைய சந்ததிகள். அப்படி இருந்த காலத்துல இஸ்லாம் வந்த பிறகு ஒவ்வொரு பக்கமா இஸ்லாம் பரவி கொண்டு வரும் பொழுது ஜெருசலம், அந்த பைத்துல் முகத்தஸ், ஜெருசலம், இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய பகுதிகளுக்கெல்லாம் இஸ்லாம் பரவி அங்க உள்ள யூத மக்களில் கணிசமான பேர், மெஜாரிட்டிக்கும் மேற்பட்டவர்கள் முஸ்லீம் ஆயிடுறாங்க. எல்லா யூதர்களே முழுசா இருந்த அந்த இப்ப இருக்கிற அங்க உள்ள முஸ்லீம் யூதன் தான் விளங்கிக்கிறேன். இப்ப யாசிர் அரபாத்லாம் அவரும் ஒரு யூத பரம்பரை தான், பாரம்பரியத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். அந்த பாலஸ்தீன பூமிக்கு இஸ்லாம் வரும் பொழுது யூதர்களாக இருந்தவர்களில் கணிசமான பேரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விடுகிறார்கள். எல்லாம் இஸ்லாத்தை நிறைய பேர் ஏற்றுக்கொண்டவன மைனாரிட்டியாக இருந்த அங்க உள்ள யூதர்கள் உலகத்தின் பல நாடுகளுக்கு போயிட்டாங்க. விட்டுட்டு எல்லாம் முஸ்லீம் ஆகிதான் நம்ம இங்கிருந்து வேலை இல்லைன்னு சொல்லிட்டு லண்டனுக்கு போனாங்க. இன்னைக்கு அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை அவங்க தான் தாங்கி பிடிக்கிறாங்க. நாட்டை விட்டுட்டு போயிட்டாங்க. மிஞ்சி இருந்த யூதர்கள் முஸ்லீம் ஆனாங்களே, அவங்களுக்கு சொந்தமான நாடாக இப்ப மாறிடுது. முடிஞ்சு போச்சு கதை. இவங்க நாடு வேணான்னு போயிட்டாங்க. போய் பல வருடங்கள், எத்தனையோ வருடங்களாக அது முஸ்லீம்கள் கையில அந்த நாடு இருக்குது. இந்த கட்டத்துல தான் ஜெர்மன்ல ஹிட்லர் என்ன பண்றான்னு கேட்டா, அவர்களுடைய அந்த பொருளாதார சுரண்டலுக்காக வேண்டி, தங்களை உயர்ந்த இனம் கருதுனதுக்காக வேண்டி அவன் கருவு இருக்கிறான். ஹிட்லர் யூதர்களை தான் கொன்று குவிச்சான். லட்சக்கணக்கான யூதர்களை ஹிட்லர் கொண்டு குவிக்கிறான். கொன்று குவித்த பிறகு யூதர்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. யுத்தம் நடக்குது. அப்ப ஜெர்மனிக்கும் பிரிட்டனுக்கும் யுத்தம். யூதர்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, எங்களுடைய பொருள் உதவி பூரா நாங்க உங்களுக்கு செய்வோம், ஜெர்மனியை தோற்கடிக்கிறதுக்கு. போரில் வெற்றி கிடைத்து விடுமையானால் எங்கள்கிட்ட எங்களுக்கு எங்க இஸ்ரேல் பூமியில அந்த பூமி எங்களுக்கு தரணும் என்று பிரிட்டன்ல கேட்கிறாங்க. ஏன் பிரிட்டன்ல கேட்கிறாங்கன்னு கேட்டா, பிரிட்டன் கையில தான் அப்ப உலகத்தினுடைய பாதி சாம்ராஜ்யம், இந்தியா உள்பட இந்தியாவும் அவங்க கையில தான் இருந்துச்சு. அந்த மத்திய கிழக்கும் அவங்க கையில தான் இருந்துச்சு. சுதந்திரம் கொடுக்காத பிரிட்டனுடைய அடிமை காலனியாக இருந்துச்சு. அந்த கட்டத்துல தான் அந்த அக்ரிமெண்ட் நடக்குது. நடந்த பிறகு பிரிட்டன் ஜெயிக்கிறான், ஜெர்மன் தோற்கிறான். தோற்ற பிறகு இவன் என்ன செய்யறான்னா, உலகத்தில் உள்ள யூதர்கள் எல்லாம் கொண்டு போய் முஸ்லீம்கள் இருந்தவர்களை விரட்டி அடித்து விட்டு அந்த இடத்துல யூதர்களை குடியமர்த்துறான். குடியமர்த்தின நாடு தான் அது. முஸ்லீம் நாட்டுக்குள்ள அந்த மக்களும் யூத பாரம்பரியம் உள்ளவங்க தான். அப்படி இஸ்லாத்துல மாறிக்கிட்டாங்க. மாறின பிறகு அந்த மண்ணை அவங்களுக்கு தான் சொந்தம். இவங்க நாடு வேறாண்டு போயிட்டாங்க. பல வருடங்கள் கழித்த பிறகு, பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு இவர்களை வேணும்னு போய் பிரிட்டன்காரங்க கொண்டே குடியமர்த்தி முஸ்லீம்களை விரட்டி அடித்து பாலஸ்தீன்கிற பகுதிக்கு ஒதுக்கி அங்கிருந்து விரட்டி அடித்து அவர்களுக்கு ஒரு தனி நாடை கொடுத்து நிறைய பொருள் உதவி கொடுத்து உதவி செஞ்சான் அக்ரிமெண்ட்டுக்காக வேண்டி. அந்த கட்டத்தில் பெட்ரோல் கண்டுபிடிச்சு விட்டாங்க அரபு நாட்டில். அதோட விட்டுருப்பாங்க, ஒண்ணுமில்லாம ஆக்கியிருப்பாங்க இஸ்ரேல. பெட்ரோல் கண்டுபிடிச்ச உடனே இந்த வளத்தை சுரண்டுவதற்கு நம்ம கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்கு இங்க ஒரு நமக்கு ஆதரவான நாடு வேணும் என்று கணக்கு போட்டு அமெரிக்காவும் பிரிட்டனும் பெருமளவுக்கு பொருள் உதவியும் ராணுவ உதவியும் ஆயுத உதவியும் செஞ்சு அதை தங்களுக்கு நிகரான வல்லரசுங்கிற நிலைக்கு அதை உருவாக்கிட்டாங்க. அது எதுக்கு செஞ்சாங்கன்னா, அதை வச்சுதான் மிரட்ட முடியும். சவுதியில போய் அமெரிக்கா இறங்கியிருக்கானா, எதுக்கு இறங்கியிருக்கானா, இஸ்ரேல் இருக்கான் நான் பாதுகாக்க உனக்கு வர்றேன். கோயத்துல போய் ஒரு கூலிப்படையை நிப்பாட்டுறான், இஸ்ரேல் இருக்கான் நான் படையை நிப்பாட்டுறேன்னு சொல்லி எல்லா நாட்டிலையும் அமெரிக்கா படையை நிப்பாட்டி வச்சுக்கிட்டு பெரும்பாலான பெட்ரோல் வளங்களை கொள்ளையடிப்பதற்கு இஸ்ரேல் அவனுக்கு தேவை இருக்கு. மத ரீதியா இஸ்ரேல் அவன் ஆதரிக்கல. ஏன்னா இஸ்ரேல்காரங்க தான் இயேசுநாதர் கொன்றாங்க கிறிஸ்துவ நம்பிக்கைப்படி. கிறிஸ்துவ நம்பிக்கை பிரகாரம் யூதர்கள் தான் இயேசுவை கொன்றார்கள். இயேசுவை கொன்றவர்களை போய் கிறிஸ்துவ நாடுகளை சப்போர்ட் பண்ணது எதுக்கு பண்றான்? மதத்துக்காக பண்ணல.
அந்த இடத்தில் நமக்கு ஒரு சப்போர்ட்டான ஒரு நாடு இருந்தால் நல்லா கொள்ளடிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. வரலாற்று ரீதி தான். வாங்குறதுனா எப்படி? வாங்குறதுனா இல்ல மைக்கு கொடுங்க. இல்ல மைக்கு கொடுங்க. என்ன யாரு பள்ளி வாசல கேக்குறீங்களா? இல்ல நீங்க நாட்டை கேட்டீங்களா? அந்த பைத்துல் முகத்தஸ்ங்கிற அந்த தேவாலயத்தை தான் கேட்கிறேன். தேவாலயத்தை கேட்கிறீங்க. தேவாலயத்தினுடைய இடம் அதாவது வாங்கினது யாரு, அது எவ்வளவு விலை கொடுத்தாங்க அப்படிங்கிற சரித்திர வேதா புத்தகம் இருக்கு. இல்ல அக்ஸாங்கிற பள்ளியத்தானே சொல்றிய? எந்த தேவாலயத்தை சொல்றீங்க? அங்க ஜெருசலத்துல சாலம் கட்டின ஜெருசலத்துல சாலமன் கட்டின தேவாலயம். சாலமன் கட்டின தேவாலயம். சாலமன் கட்டின தேவாலயம் அவர் சொல்வது அக்ஸாங்கிற பள்ளி தான். இந்த அக்ஸாங்கிற பள்ளி சாலமோன் வழியாகத்தான் யூதர்கள் வர்றாங்க. எல்லா யூதர்களுக்கும் சொந்தம். அந்த யூதர்களே முஸ்லிமா ஆன பிறகு அவர்கள் அதை இஸ்லாத்துடைய பள்ளியை யூதர்கள் தான் மாத்துறாங்க. மற்ற யூதர்கள் ஓடி போயிட்டாங்க நாட்டை விட்டு. மைனாரிட்டியா இருந்த யூதர்கள் நாட்டை விட்டு அமெரிக்காவுக்கும் லண்டனுக்கும் ஜெர்மனுக்கும் போயிட்டாங்க. இன்னைக்கு அங்க அதிகமான கணிசமான இருக்கிறாங்க. இருந்த முஸ்லிம் யூதர்கள், இஸ்லாத்துல சொல்லக்கூடாது, புரிஞ்சுக்கிறதுக்காக முஸ்லிம் யூதர்கள் இருக்கிறாங்களே, அவர்கள் என்ன செஞ்சாங்க, எல்லாம் போனவன அவங்க ப்ராப்பர்ட்டி அவங்க மதம் மாறினால பள்ளிவாசல் ஆக்கிட்டாங்க. ஒரு ஊர்லங்க ஒரு புத்த கோயில் இருக்குன்னு வச்சுக்கிறீங்களேன். அந்த ஊர்ல உள்ள அவ்வளவு பேரும் இந்து மதத்துக்கு மாறிட்டான். அந்த கோயில் என்ன செய்வான்? இந்து எல்லாரும் மாறிட்டா என்ன செய்வான்? நீங்க வெளியூர்ல இருந்து ஏதாவது உபஜயம் செய்ய முடியுமா? 50 பேரும் மாறிட்டான். ஊர்ல உள்ள எல்லாரும் கட்டினா எல்லாரும் மாறிட்டான். அவன் அதை அவனுடைய கோயிலா மாத்திக்கிடுவான். அதான் நடக்கும். வெளியூர்ல இருந்து நம்ம செய்ய முடியாது, சாத்தியப்படாது. அந்த மாதிரி அந்த யூத மதத்திலிருந்து இஸ்லாத்தை தழுவிய அதுக்கு சொந்தக்காரர்கள் அதை அவர்கள் பள்ளிவாசல் ஆக்கிட்டாங்க. அப்படித்தான் யூதர்களுக்கு உள்ளதுதான், இல்லன்னு நான் சொல்லல. யூதர்களை இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு உள்ளதானே. எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்து ஓடி நாடு வேணான்னு ஓடி போயிட்டாங்க. இந்த நாடு நாட்டு இந்தியாவில இருந்து, நான் எப்படி கேட்கிறேன், இந்தியாவில இருந்து கொஞ்சம் பேரு இந்தியா வேணான்னு ஓடி போயிட்டான். ஓடி போயிட்டு ஒரு 200 வருஷம் கழிச்சு இங்க வர்றான். அவனுக்கு உரிமை இருக்குங்களா? நீ ஓடி போயிட்டீங்களா இந்தியா வேணாண்டு, நீ என்ன வர்றேன்னு கேட்பீங்கல்ல. இப்ப வந்திருக்கிற இந்த இஸ்ரேல்ல உள்ள யூதர்கள் அது சொந்தக்காரர்களா? அவங்க பிரிட்டன்ல இருந்தும் ஜெர்மன்ல இருந்தும் அமெரிக்காவில இருந்தும் குடியேறினவர்களா? அதான் என் கேள்வி. குடியேறினவர்களுக்கு உரிமை கிடையாது. மண்ணின் மைந்தர்களுக்கு அது உரிமை. ஆசிரியரை பார்த்து மண்ணின் மைந்தர் அவங்க யூதர்கள் இருந்து இஸ்லாத்துக்கு வந்தவங்க. இதுதான் அதுல உள்ள விஷயம். கட்டினது அவங்க தான். வேற எப்படி எப்படி சரி நான் தான் சொல்றேன். தாவீது ராஜா எங்களுக்கு தாவூது நபி. அது உங்களுக்கு இப்போ தாவீது ராஜா கிறிஸ்துவ சொந்தமா? ஆமா, தாவீது ராஜா ஒரே கொள்கை சொல்லி இறை தூதர் தானே அவரு. தாவீது ராஜாங்கிறது எங்களுக்கு அந்நியம் இல்லையே, அவரும் இறை தூதர் தான். சாலமோன் சுலைமான், எங்க ஆட்கள் எவ்வளவு சுலைமான் பேர் வைக்கிறாங்களே. சுலைமான் எங்களுக்கு அந்நியர் கிடையாது. சுலைமான் ஆள் தான் நாங்களும் சுலைமான் ஆள், நீங்களும் சுலைமான் ஆள் தாங்க. எப்படி அதையே விட்டுட்டு ஓடினாங்க. இஸ்ரேலர்கள் குடியேறின நாடு உண்டாக்கப்பட்டுச்சா இருந்துச்சா? நீங்க சொல்லுங்க. இஸ்ரேல் நாடு உண்டாக்கப்பட்டுச்சா ஏற்கனவே இருந்துச்சா? இல்லங்க. இப்ப இஸ்ரேல் நாடுன்னு ஒண்ணு இருக்குத, அது இப்ப உண்டான நாடா, அது தொன்று தொட்டு இருந்த நாடா? அப்படித்தான வரலாறு? இல்லங்க, இது பிரிட்டன்காரன் உண்டாக்குனது வரலாறா இல்லையா? இல்ல பிரிட்டன்காரன் உண்டாக்குனது வரலாறா வேணுமான்னு உங்களுக்கு கேட்கிறேன். பிரிட்டன்காரன் 48 உண்டாக்குனது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்கிறேன். தெரியல உங்களுக்கு. உண்டாக்கப்பட்ட நாடுங்க அது. இந்தியாவை கையில வச்சிருந்த மாதிரி பிரிட்டன்காரன் அதையும் கையில வச்சிருந்தான். சுதந்திரம் கொடுத்துக்கிட்டே வரும்பொழுது அது அவங்க கையில கொடுத்துட்டு போனான். இதுதான் குடியேற்றம். உங்களுக்கு ஆதாரம் தரேன், புத்தகமே தரேன் உங்களுக்கு. முடிஞ்ச வாங்கிட்டு போங்க.